அம்மா, மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா, ஆனா முடியல. லலிதா, அம்மாவுக்கு காஃபி கொண்டு வா. அப்படியே அதுல ஒரு சொட்டு விஷத்தை கலந்து கொடு, மொத்தமா போய் சேர்ந்துடுறேன். பண்டிகை அதுமா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னத்தடா பண்டிகை? இந்த நவராத்திரி வரும்போதெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆதங்கம், பயம்டா. நம்மள விட்டுட்டு போன அப்பா தான் திரும்பி வந்துட்டாருல்லம்மா. பிரயோஜனம் இல்லையே. அவர் மனசுல அந்த தெய்வத்துக்கு சேவை பண்ணணும்னு தோணுச்சு, சந்நியாசம் வாங்கணும்னு தோணுச்சு, குருவோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு, உன்னத ஸ்தானம் கிடைக்கணும்னு தோணுச்சு. கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கு நான் வீட்டுல பண்டிகைங்கிற சந்தோஷத்துல அடுப்படியில பாயாசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மனுஷன் எங்கேயாவது போயிருப்பாரு, வீட்டுக்கு நிச்சயமா வருவார்னு காத்துட்டு இருந்தேன். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 3 ஆச்சு. போன மனுஷன் ஆளையே காணோம். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பயம் ஆரம்பிச்சது. தெரிஞ்சவங்க வீடு, கோயில், குளம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். எந்த இடத்துலயுமே இவரை காணோம். கடைசியில மனசுக்குள்ள தேவையில்லாத கற்பனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. இவர் உயிருக்கு ஒருவேளை ஆபத்து ஏற்பட்டிருக்குமோன்னு பயம் வந்துருச்சு. குளத்திலையும் கிணத்துலையும் ஆலமரத்திலையும் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்தேன். எந்த இடத்துலையும் அவரை பத்தி தகவலே இல்லை. அந்த வேதனையோடையும் பயத்தோடையும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ராத்திரி மணி 8 ஆயிடுச்சு. வீட்டுல விளக்கும் ஏத்தல. அப்ப உனக்கு 20 வயசு இருக்கும். என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சுமான்னு நீ என்ன கேட்ட. ஒன்னும் ஆகலப்பான்னு சொன்னேன். அப்பா எங்கம்மான்னு என்னை பார்த்து நீ கேட்ட. உன் கேள்விக்கு அப்ப என்கிட்ட பதிலே இல்ல. அந்த நேரத்துல சியாமளா பையன் பீம வந்து என் கையில ஒரு கடுதாசியை கொடுத்தான். சேகரோட அப்பா எங்க அப்பாட்ட கடுதாசியை கொடுத்து விட்டார்னு சொன்னான். பிரிச்சு படிக்கிறேன், நீ நல்லா இரு, நான் சந்நியாசம் வாங்கிக்க போறேன், நான் தவம் இருக்கணும்னு இருந்துச்சு. அவரு தவம் இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா நீயும் நானும் அனாதையா இங்கே தவிக்கணுமா? கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு வேண்டாம்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெத்து எடுத்துட்டு திடுதிப்புன்னு இவர் சந்நியாசம் வாங்கிக்கிட்டு போயிடுவாரா? இவர் கிளம்பி போயிடுவாரா? நாம 2 பேரும் என்ன பண்றது? கட்டின பொண்டாட்டிக்கு 4 எழுத்து படிக்க தெரியாது, பிள்ளைக்கு இன்னும் ஒரு சரியா வேலை கூட இல்ல, குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிற யோசனை வேண்டாம்? தன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை கஷ்டத்துல தள்ளிட்டு இவரு தெய்வத்தை தேடி சந்நியாசம் வாங்கிட்டு போனா பலன் கிடைக்குமா? நம்மள நம்பி இருக்கவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கலனா அந்த தெய்வம் மன்னிக்குமா? எப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா இந்த மனுஷன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம்? புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.